வெள்ளிக்கிழமை காலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இருந்த மாவில் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. சும்மா சோறு செய்யாத ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு யாழ்னு கேட்டாங்க. மீல் மேக்கர் இருந்துச்சு, அதை கொஞ்சம் நேரம் கொதிக்கிற தண்ணியில் ஊற போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு அது கூட உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மீட் மசாலா, சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்பிக்யூ சீசனிங் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. யாழினி மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேன்வாஸ் பெயிண்டிங் வரைகிறேன்னு அது உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. உடைச்ச சம்பா கோதுமையில் கஞ்சி செய்யலான்னு அது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் 1-2 அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஒரே ஒரு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இந்த கோதுமை கஞ்சி ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து 2 வெர்ஷனில் இருக்கும். ஏன்னா பிரணவுக்கு வந்து கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அவருக்கு கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டாச்சு. வீட்டில் சில நேரம் சின்ன வேலை தான் இருக்கும், அதை கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் வீடு நீட்டாகும். ஆனால் அதை அப்புறம் பண்ணிக்கலான்னு போட்டுருவோம். அந்த மாதிரி சாமியால மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மின்ட்டு, லெமனு, பாதாம் பிசின், சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் கேட்டாங்க, அது போட்டு கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு லஞ்ச் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டு முடிச்சாச்செல்லாம். கடைசி ஆடி வெள்ளினால் வீட்டில் சாம்பிராணி மட்டும் போட்டுட்டு ராணி வீட்டில் இந்த வாரம் வரலட்சுமி நோன்பு சாமி கும்பிட்றேன்னாங்க. அங்கே எல்லோரும் போயிட்டோம். நாங்கள் போன டைமு ராணி வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நானும் ராணியும் 108 போற்றி ஒன்றா சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடித்தோம். ஊரில் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி திருவிளக்கு பூஜை, சில பூஜைகள்லாம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நேற்று வரலட்சுமி சாமி அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எப்போவுமே வருஷம் 2 வீட்லேயும் ஒரே வெள்ளிக்கிழமை தான் கும்பிடுவோம். ஸோ இங்கே கும்பிட்டு அங்கே போவோம், அங்கே கும்பிட்டு இங்கே வருவோம். இந்த டைமு 2 வெள்ளிக்கிழமை 2 வீட்லேயும் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வாரம் ஒரு வீடு, இன்னொரு வாரம் இன்னொரு வீட்டில் அப்படின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நோம்பு கயிறுலாம் கட்டிட்டு சாமிக்கு ஆர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. வளையல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உடனே கையில் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டாச்சு நானும் கலையெல்லாம். என்ன தான் மாடர்னாக ப்ரேஸ்லெட்டு, காப்பு அந்த மாதிரி போட்டாலும் அந்த கண்ணாடி வளையல் போட்டு சாரீ கட்டி பூ வச்சு மருதாணியெல்லாம் வச்சோன்னா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி அதை போட்டுட்டு நாங்கள் சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம், புளியோதரை, சுண்டல், இட்லி, சாம்பார், கொழுக்கட்டை இதெல்லாம் ராணி செஞ்சுருந்தாங்க. சாமிக்கு படைச்சிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரலட்சுமி நோன்பு சூப்பராக கும்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.